சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் வந்துட்டு ரொம்பவே யோசனையா உட்கார்ந்துருக்காங்க. தமிழுக்கு திங்கக்கிழமை பரீட்சை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு தமிழ் நம்ம எப்படி படிக்க போறோம், திங்கக்கிழமை பரீட்சைன்னு சொல்றாங்க, இவ்வளவு நாளா நம்ம சரியா படிக்கலையே அப்படின்னு தமிழ் ரொம்பவே யோசனையா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வேலைக்கு வேற போறோம், படிக்கிறதுக்கு நேரமே இல்லையே, திங்கக்கிழமை பரீட்சை, நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு தமிழ் காலேஜில் இருந்து கிளம்பும் போது அந்த காலேஜ் மேடம் தமிழை கூப்பிடுறாங்க. என்ன தமிழ் செல்வி, பரீட்சைக்கு தயாராயிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம், இனிமேதான் நான் பரீட்சைக்கு தயாராகணும் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. என்ன தமிழ் செல்வி இப்படி சொல்ற, இந்த பரீட்சை எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல, காலேஜில் நல்ல மார்க் எடுத்தா அவங்க படிப்பு செலவு எல்லாத்தையுமே அமைச்சர் ராஜாங்கமே ஏத்துக்கிறேன்னு சொன்னார்ல, நீ இந்த பரீட்சையை நல்லா எழுதிட்ட அப்படின்னா உனக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்ல அப்படின்னு அந்த மேடம் சொல்லவும் அப்பந்தான் தமிழுக்கு ஞாபகம் வருது. ஆமால்ல, அன்னைக்கு மாமா சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கிறாங்க. சரி தமிழ் செல்வி, நீ எதுலையும் கவனத்தை செதற விடாம நல்லா படி, நீ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, படிப்புல மட்டும் உன் கவனத்தை செலுத்து, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவ அப்படின்னு அந்த காலேஜ் மேடமும் சொல்றாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேலைக்கு கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு வேலையை எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. எப்பவுமே தமிழ் வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறம் தூங்கிடுவாங்க. ஆனா தமிழ் பரீட்சை அப்படிங்கிறதுனால ஒரு 2 நாளாவது நைட்டு ஃபுல்லா தொடர்ந்து படிச்சா மட்டும்தான் நல்லா பரீட்சை எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முடிவு எடுத்து, சரி நம்ம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சிருவோம் அப்படின்னு தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தான் பார்த்தா சேது வாராரு. என்ன இவ நடந்துக்கிட்டு இருக்கா, இவ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, என்ன நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு தமிழ்கிட்ட சேது கேட்குறாரு. இல்லைங்க, எனக்கு திங்கக்கிழமை பரீட்சை வருது, அதனால நான் படிக்கணும் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. சரி என்னமோ போ, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வெளியே படுத்திருக்காரு. ஆனா தமிழ் தூங்காம படிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தூங்காம படிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த சேது மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்படுறாரு. இவ வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் முழிச்சு இருந்தா குழந்தைக்கும் இவளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு சேது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் பார்த்தா மலர் வாராங்க. என்ன தமிழ், இவ்வளவு நேரம் முழிச்சிருக்க, தூங்கலையா, வேலைக்கு வேற போற, சீக்கிரமா தூங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும், அக்கா எனக்கு திங்கக்கிழமை பரீட்சைன்னு சொல்லிட்டாங்க, என்னால நைட்டு சீக்கிரமா படிக்க முடியல, அது போக காலையில சீக்கிரமா வேலைக்கு கிளம்பி போக வேண்டியதா இருக்கு, படிக்கிறதுக்கு நேரமே இல்லக்கா, அதனால தான் நான் இப்ப உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. சரி தமிழ், நீ இந்த டீயை குடி, நீ படிச்சுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், அதான் டீ போட்டு கொண்டு வந்தேன், இந்தா டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு மலர் டீ கொடுக்குறாங்க. சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. சரி தமிழ், உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நான் கொண்டு தந்துடுறேன் அப்படின்னு மலர் சொல்லவும், சரிங்கக்கா நீங்க போய் தூங்குங்கக்கா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மலர் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இதை எல்லாத்தையும் ஈஸ்வரி, சாவித்ரி, அப்புறம் சித்ரா, தாமரை, இந்த 4 பேரும் பார்த்துடுறாங்க. என்ன இவ இந்த நேரத்துல அவளுக்கு டீ போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கா, என்ன விஷயம்னு தெரியலையே, குட்டச்சி எப்பவுமே சீக்கிரமா தூங்கிடுவா, இன்னைக்கு என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கா, என்ன விஷயம்னு தெரியலையே, மதினி ஏன் இவ்வளவு நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கா
அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் மலர் பக்கத்துல வரவும், அடியே நில்லுடி, இப்ப போய் அவளுக்கு டீ கொடுத்துக்கிட்டு இருக்க, அவளும் தூங்காம திரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அத்தை, தமிழுக்கு திங்கக்கிழமை பரீட்சையாம், அதனால 2 நாள் நல்லா படிக்கணும், வேலைக்கு வேற போறதுனால அவளால் சரியா படிக்க முடியலையாம், அதனால தான் இப்போ நைட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு மலர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஓஹோ, இவ டாக்டருக்கு படிச்சு பரீட்சை வேற எழுத போறாளா, இவ எப்படி பரீட்சை எழுதுறான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், அத்தாச்சி நான் கொட்டகையில இருக்கேன், என்னால எதுவும் பண்ண முடியாது, நீங்க பார்த்து அவளுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. சரி மதினி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாவித்திரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் தமிழ் வந்துட்டு குளிச்சுட்டு வந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் குளிக்க போறாங்க. இத சாவித்திரி பார்த்துட்டு, இவ எப்படி படிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து தமிழோட புக்கெல்லாம் எடுத்து வெளியே வீசி தீய வச்சு கொளுத்திடுறாங்க. இதை வந்துட்டு தமிழ் பார்த்துடுறாங்க. ஐயோ, என் புக்கெல்லாம் இப்படி தீயில எரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமா புக்கை கையால தட்டி எடுக்கிறாங்க. பாதி புக்கு தீயில கருகிருச்சு. என்னடி டாக்டருக்கு படிக்கங்கிற திமிரல என்னென்ன பேசிக்கிட்டு இருந்த, இனிமே நீ எப்படி டாக்டருக்கு படிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன்டி, போடி, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சாவித்திரி தமிழ்கிட்ட சொல்றாங்க. இத ஈஸ்வரி பார்த்துட்டு, இந்த சாவித்திரி நல்ல விஷயம் பண்ணியிருக்கு, இனி அந்த தமிழ் எப்படி படிக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தமிழ் வந்துட்டு சாவித்திரிய சத்தம் போடுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, படிக்கிற புத்தகத்தை இப்படி எரிக்கிறமேன்னு உங்களுக்கு மனசாட்சி குத்தல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சத்தம் போடுறாங்க. சரிதான் போடி, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க தமிழை பார்த்தா என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த எரிஞ்ச புக்க கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்பந்தான் மலர் வந்துட்டு, என்ன தமிழ், என்னாச்சு, உன் புக்கெல்லாம் இப்படி எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு கேட்கவும், அக்கா இந்த சாவித்திரி சித்திரி வந்துட்டு என்னோட புத்தகத்தெல்லாம் எரிச்சிட்டாங்கக்கா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. என்ன தமிழ் சொல்ற? ஆமாக்கா, நான் படிக்கிறது பிடிக்காம என்னோட புத்தகத்தை எல்லாம் எரிச்சிட்டாங்கக்கா, நான் குளிக்க போன நேரமா பார்த்து இதை பண்ணிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்லவும், மலர் வந்துட்டு, விடு தமிழ், வேற புத்தகம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா வேற புத்தகம் வாங்க என்கிட்ட காசு இல்லக்கா அப்படின்னு தமிழ் சொல்லவும், நான் காசு தாரேன் தமிழ் அப்படின்னு மலர் சொல்றாங்க. அதெல்லாம் வேணாங்கா, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா சேது வாராரு. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி கருகன வாசனை வருது அப்படின்னு சேது கேட்குறாரு. உடனே மலர் வந்துட்டு, மாமா எல்லாம் இந்த சாவித்திரி அம்மா தான் இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி வச்சிருந்த புத்தகத்தெல்லாம் அவங்க தீ வச்சு எரிச்சிட்டாங்க, இவ எப்படி பரீட்சைக்கு படிக்கலாம், இவ எப்படி பரீட்சை எழுதுறான்னு நானும் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தமிழோட புத்தகத்தை எல்லாம் எரிச்சிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சேது கிட்ட மலர் சொல்லவும், சேதுவுக்கு கோபம் வருது. ஆனா அதை எதையும் தமிழ்கிட்ட காட்டிக்கிடாம போய் படுத்துடுறாரு. தமிழ் வந்துட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் சேதுவுக்கும் தூக்கம் வரல. தமிழை நினைச்சு சேதுவும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா மறுநாள் காலையில சேது வந்துட்டு தமிழுக்காக சீக்கிரமே எந்திரிச்சு போய் புக்கு வாங்கிட்டு வந்து தமிழ்கிட்ட கொடுக்கறாரு. இந்தா, இதுதானே உனக்கு தேவையான புக் அப்படின்னு கொடுக்கறாரு. எப்படி, இதை எப்படி நீங்க வாங்குனீங்க அப்படின்னு தமிழ் கேட்கவும், நீ படிக்கிறத கடையில சொல்லி கேட்டேன், அவங்க தான் இந்த புக்கை எல்லாம் கொடுத்தாங்க, நீ இதை வச்சு படிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கொடுக்கவும், எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க. ரொம்ப சீன் போடாத, எங்க அத்தை தானே உன்னோட புக்கை எரிச்சாங்க, அவங்களுக்காக நான் கொடுத்ததா நினைச்சிக்க, இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிற வழியப்பாரு
அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழுக்காக புக்கு வாங்கி கொடுக்கறாரு. தமிழ் வந்துட்டு சேதுவை நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா சாவித்திரி வந்துட்டு இத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சேது சும்மா இருக்காம புக்கை வாங்கி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வயிறெறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா சேது வந்துட்டு சாவித்திரி கிட்ட வந்து சத்தம் போடுறாரு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா படிக்கிற பொண்ணோட புக்கை எரிப்பீங்க? இதுதான் உங்களுக்கு கடைசி. இனிமே இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க நான் அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன். அப்புறம் நீங்களும் கொட்டகையில தான் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிய சத்தம் போடுறாரு. சேது சத்தம் போடவும் சாவித்திரி பதில் எதுவும் பேசாம அப்படியே அமைதியா மனசுக்குள்ள கும்பிரிக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு சேது சாவித்திரிய சத்தம் போடுறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.